வணக்கம். 76வது குடியரசு தின நல் வாழ்த்துக்களை குருசிகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். திரளான திருச்சபையார் கொடியேற்று விழாவிற்கு வந்திருப்பது நம்முடைய திருச்சபை மக்கள் நாட்டின் மீது வைத்திருக்கும் தேசப்பற்றை குறிக்கின்றது. இந்த நாளிலும் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இந்த கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. விஸ்வவாணியை சேர்ந்த 30 வட இந்திய மிஷினரிகள் இப்போது விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகிறேன். சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் அனைவருக்கும் வேறுபாடுகள் தெரிவதில்லை. சுதந்திர தினம் என்ன, குடியரசு தினம் என்பதை கொடியேற்றுவதில் கூட வேறுபாடு தெரியாதவர்கள் இன்னும் நாம் இருக்கின்றோம். சுதந்திர தினத்தன்று கொடியானது கட்டப்பட்டு கம்பத்தின் உச்சிலை மேலே ஏற ஏற அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு மேலே சுதந்திர கொடியானது பறக்கும். குடியரசு தினத்தன்று நாம் சுதந்திரம் பற்றி விட்டதால் மேலேயே கொடி கட்டப்பட்டு அங்கே அந்த சுதந்திர கொடி நம்முடைய கொடி பறக்க விடப்படும். இது எதை காட்டுகிறது என்றால் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு மக்கள் ஆட்சி மலர்ந்த நாள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாள் குடியரசு நாள். இது வெறும் கயிறினால் ஏற்றப்படவில்லை. நம் நாட்டிற்காக ரத்தம் சிந்திய தியாகிகளின் உயிரினால் ஏற்றப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கொடியில் பூக்களை வச்சு ஏற்றுகிறோம். ஏன்? இளம் வயதிலேயே சுதந்திரத்திற்காக நாட்டிற்காக பாடுபட்டு மரித்த தியாகிகளின் மனைவிமார்களின் கூந்தலில் இருந்த மலர்கள் தான் அது விழுந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தியாகத்தையும் நேர்மையையும் பசுமையையும் குறிப்பது நம்முடைய கொடியினுடைய நடுவில் இருக்கும் அந்த சக்கரம். இந்த 4க்கும் அர்த்தம் உண்டு. நடுவில் இருக்க சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இது தர்ம குணங்கள் குறிக்கப்படுகிறது. 24 ஆரங்களும் சுதந்திர போராட்டத்தில் நமது தியாகிகளின் அறுபட்ட நாடி நரம்புகள் என்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் தெய்வப்பற்று, குடும்பப்பற்று, தேசப்பற்று குறைந்து கொண்டே போகின்றது. ஆனால் அதே சமயத்திலே செல்போன் பற்று, உணவு பற்று, உடை பற்று, டீ பற்று, காஃபி பற்று, இப்படி அநேக பற்றுகள், இன்டர்நெட் பற்று, இது வளர்ந்து கொண்டே போகிறது. இது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, இதுவும் வேண்டும். ஆனால் இதைவிட அதிகமாக இருக்க வேண்டியது தெய்வப்பற்று, தேசப்பற்று, குடும்பப்பற்று என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக எத்தனையோ தியாகிகள் தங்கள் மூச்சு காற்றை நிறுத்திக் கொண்டார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் நாள் இந்த நாள். தியாகிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நாட்டையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நேருஜி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவர் காரில் சென்ற போது ஒருவன் காரை மறித்து கேட்கின்றான். நேருஜியை காரை விட்டு இறங்கி வா என்று கூப்பிடுகின்றான். அப்பொழுது நேருஜி சிரித்துக் கொண்டே வந்து இறங்கும் போது அவன் கேட்டான், சுதந்திர நாடு, குடியரசு நாடு பெற்று என்ன பயன் என்று கேட்டான். அப்பொழுது நேருஜி சொன்னார், ஒரு பிரதமரை நீ வழிமறித்து நடுரோட்டிலே நிறுத்தி பேசுகிறாயே, இதுதான் நாம் பெற்ற சுதந்திரத்தின் அடையாளம் என்று அன்றைய தினம் நேருஜி சொன்னார். அந்த சுதந்திரத்தை தான் நாம் இன்றைய தினம் வரைக்கும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். தேசம் வாழ வேண்டும் என்பதற்காக வளமையான, இளமையான, இனிமையான வாலிபத்தை, வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர்? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ஆங்கில ராணுவத்தையே அடித்து நொறுக்கிய வேலு நாச்சியார், ஆங்கிலேயருக்கு வரிகட்ட மாட்டேன் என்று புலிபோர் பாய்ந்தானே பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மறு சகோதரிகள் காதோசி, தீர சத்தியமூர்த்தி, திருப்பூர் குமரன், தில்லையடி வள்ளியம்மை, செண்பகராமன், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சுப்பிரமணிய சிவா, பாரதி, அம்பேத்கர், பெரியார், காமராசர், தக்கன், இவர்களை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டும். ஆங்கிலேயரின் வாயில் வந்தே மாதரம் என்ற சொல்லை வர வைப்பதற்காக தன்னுடைய பெயரையே வந்தே மாதரம் செட்டியார் என்று ஒருவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஆம், சுதந்திரத்திற்காக பாடுபடுவது கோர்ட்டின் வாசலில் அவனை அழைக்கும் போது ஆங்கிலேய நீதிபதி வந்தே மாதரம் செட்டியார் என்று அழைப்பாராம். அந்த நாளிலே வந்தே மாதரம் என்று சொன்னால் அடிவிடும். ஆனால் ஆங்கிலேய நீதிபதி வாயிலேயே வந்தே மாதரம் என்று சொல்ல வைத்தவன். அப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. தியாகி சுப்பிரமணிய சிவா சிங்கக்குரலில் பேசக்கூடியவன். அவன் சிறையில் அடிபட்டு இருக்கும் போது தொழுநோயாளி மத்தியிலே தொழுநோயாளியின் சிறுநீரை கழித்து அதை குடிக்க வைத்து அவனுக்கு தொழுநோய் தொற்றி கடைசி வரை சுதந்திரத்திற்காக அவன் மேடையோடு பேசி வந்தானே, அதை அந்த தியாகத்தை நாம் நினைக்கின்றோமா? இந்த நாட்களில்
நாம் இந்த தியாகத்தை மறந்து விடாமல் தியாகிகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய நாட்டில், இந்த நாட்டில் இப்போது இருக்கும் ஜனாதிபதி மேதகு திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி மேதகு ஜக்தீப் தன்கர் ஆகியோருக்காக நாம் ஜெபிப்போம். நாட்டு தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 136:21, தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்திய நாட்டை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம், தினமும் நாட்டிற்காக ஜெபிப்போம். வளர்க இந்தியா, வாழ்க இந்தியா, ஜெயின்.